நீலனே, சோழனே நேரடியாக போருக்கு வருவான் என்று நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா? நில்லுங்கள். மற்றவர்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம். இது எனக்கும் நீலனுக்கும் உள்ள தனி பிரச்சனையாக விட்டுவிடுங்கள். வெற்றி தோல்வி எவர் பக்கம் என்று இருவர் மட்டுமே போராடி பார்த்து விடுகிறோம். நீலனே வா, காலனை போல் பகைவரை அழிக்கும் பரகாலனே வா. பட்டம் சூட்டி உன்னை திருமங்கை நாட்டிற்கே மன்னனாக்கிய என்னுடனேயே பகைமை கொண்டு போராட்டத்திற்கு வந்திருக்கும் புதுமையான வீரனே வா. உன் நன்றி மறந்த செய்கையை பார்த்து நாட்டவர் சிரிக்கட்டும். வாழ்வு கொடுத்தவன் நெஞ்சுக்கே வாளை நீட்டியவன் திருமங்கை மன்னன் என்று வருங்கால புலவர்கள் உன்னை இகழ்ந்து பாடட்டும். துவக்கு போரை, எடு வாளை. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். பிள்ளை தவறு செய்து விட்டால் பெற்ற தந்தை பொறுத்துக் கொள்ளத்தானே வேண்டும். என் பிழையை மன்னித்து விடுங்கள். சொல்விச்சாலே என்னை வந்துவிட்ட சோழமன்னா, திருமுடி சூட்டி உங்கள் திருவடிகளிலே சரணடைந்து விட்டு உங்கள் பிள்ளை உங்களிடமே அடைக்கலம். மாட்டுங்கள் விலங்கை, நிறைவேற்றுங்கள் தண்டனையை. எழுந்து நிரந்தரமாக என் நெஞ்சில் நிலைத்திருப்பவனே உன்னை வெல்வதற்கு வரவில்லை. நீ மறந்துவிட்ட விவேகத்தை எடுத்து சொல்வதற்கே வந்தேன். அரங்கங்கோவில் திருப்பணியை அழகாக செய். தொண்டர்களுக்கு அலுப்பின்றி அன்னமிடு. வேண்டாம் என்று நான் தடுப்பேனா? மகனே, நேர்வழியே செல்லும் நீ நிலை தவற வேண்டாம். முறைக்கு திரைப்படத்தையும் செலுத்திவிடு, திருப்பணியிலும் ஈடுபடு. திருமங்கை நகரை மீண்டும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன். வாழ்க நீ, வளர்க உன் தொண்டு. சுவாமி, உங்களுக்கு திருப்பணி செய்யும் தொண்டனை சோதித்து பார்ப்பதே உங்களுக்கு விளையாட்டா? பாவம், நீலனின் நிலையை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது. சோழன் மீண்டும் கொடுத்த திருமங்கை நாட்டையும் இழந்து கையில் உள்ள பொருளெல்லாம் தீர்ந்து தெருவில் நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டான். போதாதா இந்த சோதனை? தேவி, எடுத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறிவிட்டால் உலகில் பிறந்த மனிதர்களுக்கு என்னை நினைக்க நேரம் இல்லாமல் போய்விடுமே. சோதனையை உண்டாக்கினால்தான் சுறுசுறுப்பாக முயற்சியில் ஈடுபடுவார்கள். இன்னும் சற்று பொருள். போதும் பொறுத்தது. நீலனுக்கு அருள் செய்யுங்கள். நடக்கும் வேடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இரு. விரைவில் அவனுக்கு அருள் செய்வோம். ஐயா, நாட்டைகளுக்கு பொருளை எல்லாம் இழந்து தாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து விட்டதை நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் பெருத்த வேதனையை தருகிறது. என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். அரைகுறையாக நிற்கும் ஆலய திருப்பணி முடிந்தால் போதும். அதற்கு பெருமனது செய்து தங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யும். ஐயோ, பொருளுதவியா? அதுதானே கஷ்டமான காரியம். நாட்டையே ஆண்ட மன்னன் நம்மை தேடி வந்திருக்கும் போது பண்ணிக்க வேண்டும். பகவான் கைங்கரியத்தை முடிக்கும் வாய்ப்பு தங்களுக்கு இருந்தால் தாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீர்களா? அந்த பாக்கியம் தங்களுக்கு இல்லை. வீணாக எங்களை சிரமப்படுத்தாதீர்கள். ஐயா, உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். மறுத்து பேசாமல் தயவு செய்து என் திருப்பணிக்கு பொருள் உதவி செய்யுங்கள். நல்ல வாட்டுக்கு ஒரு சூடு. எத்தனை முறை கேட்டாலும் ஒரு முறை இல்லை என்று சொல்லிவிட்ட பின் உடனடியாக போய்விடுவதுதான் சாலச் சிறந்தது. இருந்தும் ஈயாத லோபிகளாக உலகத்தில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் எனக்காக கேட்கிறேன். ஆண்டவன் திருப்பணிக்கு கொடுத்தால் என்ன குறைந்தா போய்விடுவீர்கள்? கொடுப்பது அவரவர்கள் இஷ்டம். அதை தடுத்துக்களுக்கு தாங்கள் யார்? மன்னனாக வாழ்ந்த அந்த காலத்தை மனதில் நினைத்துக் கொண்டு மற்றவர்களை மிரட்ட வேண்டாம். மரியாதையாக போய்விடுங்கள். ஆட்களை கொண்டு உங்களை விரட்டும் சூழ்நிலைக்கு என்ன ஆராய்ச்சி விடாதீர்கள். எங்க போற? எந்த ஊர் உனக்கு? தானே எல்லாம் இழந்து விட்ட ஒரு ஏழை மனிதன் ஐயா நான். ஏழையா? உன் கையில மடியில ஒண்ணும் பொருள் கிடையாதா? இருந்தது ஒரு காலத்து. பயப்படாதே. உங்ககிட்ட இருக்கிற பொருள்களை எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துரு. ஓ, நீங்கள் எல்லாம் கொள்ளையடிப்பவர்களா? அதை புரிஞ்சுக்க இவ்வளவு நாளியாச்சா? இந்த கொடூரமான கொள்ளை தொழிலை செய்துதான் நீங்கள் பிழைக்க வேண்டுமா?
அதை ஏன் கேட்கிற? இப்படி திருட்டு தொழில செய்யறதுனாலதான் நாங்க அரை வைத்து கஞ்சியாவது குடிக்க முடியுது. நீங்கள் எல்லாம் நாட்டிலே நல்லவர்களாக வாழ முயற்சி செய்யக்கூடாதா? போய்யா, இந்த ஊராண்ட திருமங்க மன்னரே கடவுளுக்கு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சு கையில இருக்கிற பொருளை எல்லாம் செலவழிச்சிட்டு இப்ப நடுத்தரவுல நிக்கிறாராம். நல்லவனா வாழ்ந்தா ஒண்ணும் நடக்காதியா, கொள்ளை அடிக்கணும், அப்பத்தான் ஜீவிக்க முடியும். என்ன தத்துவம் ஐயா இது? சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு அதை எடு முதல்ல. என்னிடம் ஒன்றுமில்லை. இதோ நான் இருக்கிறேன். வேண்டுமென்றால் என்னை எடுத்துச் செல்லுங்கள். பொண்ணை எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னையா பண்ண போறோம்? நீ ஆள் வார்த்த சட்டமா தானே இருக்கிற. திருடு, கொள்ளையடி, அப்பத்தான் இந்த உலகத்துல சுலபமா ஜீவிக்க முடியும். வா தாங்கடா. திருடு, கொள்ளையடி, அப்பத்தான் இந்த உலகத்துல சுலபமா ஜீவிக்க முடியும். திருடு, கொள்ளையடி. குமுதவல்லி, குமுதவல்லி, ஒரு நற்செய்தி. என்ன சுவாமி? அறகுறையாக விட்டிருக்கும் அரங்கன் கோவில் மதுச்சுவத்தை கட்டி முடிப்பதற்கு ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன். என்ன வழி? குறுக்கு வழி. என்ன சொல்கிறீர்கள்? கொள்ளையடிக்கப் போகிறேன் குமுதவல்லி, கொள்ளையடிக்கப் போகிறேன். சுவாமி, நல்ல முறையில் சென்று பலரிடம் பொருள் கேட்டேன். என்னை நையாண்டி செய்தனர். வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டேன். வெளியே விரட்டினார்கள். அதன் விளைவு திருடித்தான் அந்த திருப்பணியை பூர்த்தி செய்வது என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். சுவாமி, என்ன பாவத்தை செய்தோமோ? எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் நாட்டை இழந்து கையில் இருந்த பொருளை எல்லாம் இழந்து இந்த நிலைக்கு வந்து விட்டோம். இது போதாதா சுவாமி? திருட்டு தொழில் வேறு செய்து தீராத பாவத்தை சுமக்க வேண்டுமா? தடுத்து பேசிய மனதை மாற்றி விடாதே. எத்தனை பாவங்களை சுமக்க வேண்டி வந்தாலும் பாதகமில்லை. எடுத்த கோவில் திருப்பணியை முடித்தே தீர்வேன். படை தளபதியாக இருந்து பல கொலைகளை செய்தீர்கள். இப்பொழுது கொள்ளையடிக்கவும் துணிந்து விட்டீர்கள். சுவாமி, இது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றல்லவா? பாரத போரில் பார்த்திபன் செய்த பாவங்களை எல்லாம் பரந்தாமன் தான் ஏற்றுக்கொண்டதாக கீதையிலே கூறியிருக்கும் போது இந்த நீலன் செய்யும் பாவங்களை எல்லாம் அந்த நீலவண்ணன் ஏற்றுக்கொள்ளாமலா போய்விடுவான். எதற்கு எதையோ ஒப்பிட்டு பேசுகிறீர்களே? இன்னல்களை ஒழிக்கத்தானே கண்ணன் பாரத போரை நடத்தினார். அவன் திருப்பணியை முடிக்கத்தானே நானும் கனவு செய்ய போகிறேன். வேண்டாம் சுவாமி, இதைவிட நாம் ஏழ்மையான நிலைமைக்கு போய்விட்டாலும் பாதகமில்லை. ஈரத்தொழில் செய்த இறைவன் திருப்பணியை முடிக்க வேண்டாம். அந்த தவறான காரியத்தை தாங்கள் செய்ய வேண்டாம். குமரவல்லி, திருப்பணியை செய்ய சொன்னவள் நீ. திருடித்தான் அதை முடிக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறான் அவன். இதற்கிடையில் நான் எப்படி குற்றவாளியாக முடியும்? வெறும் கண்ண வைக்கும் கருவிதான் நான். சொன்னவள் நீ, செய்பவன் நான், செய்ய சொல்பவன் அவன். உனக்கு தொண்டு செய்ய சொன்னதற்காகவா எனக்கும் என் கணவருக்கும் இந்த நிலையை உண்டாக்கி விட்டார்? வேண்டாம் இந்த விளையாட்டு. அவருக்கு நல்லறிவை கொடு, எங்களுக்கு நல்வழியை காட்டு. எதற்காக எங்களை சுற்றி வளைத்து நிற்கிறீர்கள்? சொல்லாமலே நாங்கள் யார் என்று உங்களுக்கு புரியவில்லை. ஒன்றும் புரியவில்லையே. உருவங்களை எல்லாம் பார்த்தால் பயங்கரமா இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக சேர்த்துக் கொண்டு தற்காரியங்களுக்கு செலவிடாத உங்களை போன்ற தீயவர்களின் செல்வங்களை கொள்ளையடிக்க வந்திருக்கும் கூட்டத்தினர் நாங்கள். ஐயோ, கொள்ளை கூட்டமா? ஆம், நல்லவர்க்கு நண்பர்கள், தீயவர்க்கு திருடர்கள். ஐயா, ஏதோ எங்களால் ஆன சிறு உதவியை செய்து விடுகிறோம். எங்கள் பொருள்களை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுங்கள். உதவி என்று கேட்டவர்க்கு ஒழுங்காக கொடுத்தீர்களா? விரட்டினீர்களே, அதன் பலனை இப்போது அனுபவியுங்கள். கடவுளே, எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். கடவுள் உங்களை படைத்த அதே கடவுள் தான் எங்களையும் படைத்திருக்கிறார். இந்த வணிகர்களை மட்டும் உயிரோடு விட்டு விடுங்கள். இவர்கள் கொண்டு வந்த பொருளை ஒன்று விடாமல் எடுத்துச் செல்லுங்கள்.
கோவில் திருப்பணியை கூடிய சீக்கிரம் முடித்து விடுவேன். கொள்ளையடித்த பொருளை கொண்டு அரைகுறையாக விட்டிருக்கும் அதிர்ச்சுவத்தை கட்டி முடித்து விட்டால் என் கடமை முடிந்துவிடும். வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மரகதம், கோமேதகம், புஷ்பராகம், நீலம், சிவப்பு அனைத்தும் அரங்கன் கோவிலை அலங்கரிக்கப் போகிறோமே என்று நினைத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் காட்சியை பார். என் மீது கோவப்படாதீர்கள். இங்கு குவித்து வைத்திருக்கும் பொருள்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனம் செய்வதைப் போல் எனக்கு தோன்றுகிறது. ஏன்? எதனால்? எங்களிடம் வழிப்பறி செய்துதானா கோவில் திருப்பணியை முடிக்க வேண்டும் என்று இந்த பொருளை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் இதனுள்ளிருந்து பரிகசிப்பதை போல் தென்படுகிறது. பரிகசிக்கட்டும் பாதகமில்லை. நானும் ஏழை எளியவர் வாழ வசதியிட்டவர்களை வழிபறித்து கொள்ளையடித்து விடவில்லை. தேவைக்கு அதிகமாக பொருளை சேர்த்து வைத்துவிட்டு பிறகு என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பவர், இருந்தும் ஈயாத உடம்படைத்தவர், நான் வீடு தேடி கேட்கும் திருப்பணிக்கு பொருள் தர மறுத்தவர், இப்படிப்பட்ட பிரபுக்களிடம் தான் கொள்ளையடிக்கிறேன். அதை வைத்துத்தான் நான் எடுத்த காரியத்தை முடிக்கப் போகிறேன். சுவாமி, படை நடத்திய போது கொலைகளை செய்தீர்கள், பக்தனாய் மாறிய போது கொள்ளையடிக்கிறீர்கள். இந்த இரண்டு பாவச் செயல்களும் உங்கள் வருங்கால வரலாற்றிலே இடம்பெறாமல் போய்விடுமா? எத்தனை பாவங்களை என் மேல் சுமத்தினாலும் சரி, எடுத்த திருப்பணியை முடித்தான் நீலன் என்று என் சரித்திரத்தில் இறுதியில் ஒருவர் இடம் பெறாமலா போய்விடும்? உங்கள் விளக்கமே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. படை நடத்தும் தளபதியாகவே வாழ்நாளை கழித்திருப்பேன். பெருமாளுக்கு சேவை செய்யும் தொண்டனாக என் உள்ளத்தை மாற்றியது நீதானே. இத்தனைக்கும் காரணம் நீதானே. உண்மைதான், அதை மறுக்கவில்லை. ஆனால் கடவுள் தொழிலை செய்துதான் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பைத்தியக்காரி, நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறானே கண்ணன், அவனும் கள்வன். அவனுக்கு சேவை செய்யும் இந்த தொண்டனும் கள்வன். அண்ணா, மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன? பெருத்த செல்வம் படைத்த திருமண கூட்டம் ஒன்று ஏராளமான சீர்வரிசையோடு சென்று கொண்டிருக்கிறது. கோவில் திருப்பணி முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். புறப்படுங்கள். சேர்ந்த எவரும் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. மாப்பிள்ளை அவர்களே, என்ன பார்க்கிறீர்கள்? பலமுறை உங்களை பார்த்த முகம் போல் தென்படுகிறதே என்று யோசிக்கிறேன். உறவாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்ற உத்தேசமோ? சரியான ஜாலக்காரர். ஐயா, உண்மையிலேயே இவர் ஜாலக்காரர் மட்டுமல்ல, கள்ளம், கபடம், மாயம் எல்லாம் கற்றவர். தாய் அனைத்தும் செல்லாது என்னிடம். உங்கள் ஆபரணங்களையும் பொருள்களையும் உடனடியாக என்னிடம் தந்து விடுங்கள். அடாடா, கொள்ளை கூட்டமா? நல்ல காரியத்திற்காக கொள்ளையடிக்கிறேன். நல்ல காரியத்திற்காக கொள்ளையடிக்கிறீர்களா? நாராயணா, அவன் கோவில் திருப்பணியை முடிக்கத்தான் கொள்ளையடிக்கிறேன். கொள்ளையடித்த பொருளை கொண்டு கோவில் திருப்பணியை முடிக்கப் போகிறீர்களா? இதுவும் பாவம் அல்லவா? பாவ புண்ணியத்தை பற்றி கவலையே இல்லை. எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும். கரட்டுங்கள் ஆபரணங்களை. சுவாமி, கடவுள் திருப்பணிக்காக பயன்படுத்தும். பாவம், படுத்து விடுவோம். நல்ல பெண். இதோ கம்பம். நேரத்துக்கு கலத்தாமல் எல்லோருடைய ஆபரணங்களை இதில் போடுங்கள். தாயே, கள்வனாயிருந்தாலும் எனக்கும் உள்ளம் உண்டு. அந்த மாங்கல்யம் உன் கழுத்திலேயே இருக்கட்டும். நானே கள்வன், என்னிடமே கள்ளத்தனமா? என்ன காலிலே ஆழி மின்னுகிறதே, கழட்ட மனம் வரவில்லையோ? அதை மட்டும் என்னால் கழட்டவே முடியவில்லை. நான் கழட்டுகிறேன். நம் கலியனோ என்ன பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை.
அது ஒரு காலிலேயே இருக்கட்டும். ஐயா, என்ன சிந்தனை? அது மந்திரஜாலத்தை என்னிடமே காட்டுகிறீரா? ஏன் அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை? ஐயா, இது இத்தனை நாள் நீர் செய்து வந்த பாவ மூட்டை. அதை அத்தனை சுலபத்தில் சுமந்து விட முடியுமா? செய்த பாவத்தை சிறுக சிறுகத்தான் நீர் சுமக்க வேண்டும். என்ன இது? அரங்கனை தவிர எவருக்குமே அஞ்சாத என் நெஞ்சத்தை சற்றாசைத்து பார்க்கிறேன். யார் நீர்? திருமங்கை மன்னா, ஏன் இந்த தீய வழி? என்னை தெரியுமா உனக்கு? பிறப்பிலிருந்தே உன்னை நான் அறிவேன். ஆனால் என்னைத்தான் யார் என்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்கிறேன்? திருமகளே, திருமாலே, என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமாளே, உன்னிடமா நான் கொள்ளையடித்தேன். என் திருப்பணியின் மூலப்பொருளை உன்னிடமா என் திருட்டு தொழிலை காட்டினேன். ஐயனே, இந்த கள்வருக்கு காட்சி தந்த கருணை கடலே, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் மன்னிக்க முடியாத தவறு செய்த இந்த மாபாதகனை மன்னித்து என்னை மனிதனாக்கு. எனக்கு புது வாழ்வு கொடு. நீலனே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறாயா இல்லையா என்பதை காணவே உன்னை பல வழிகளில் பரிசோதித்து பார்த்தேன். என்பால் நீ கொண்ட பக்தியை மனமாற பாராட்டுகிறேன். திருமங்கை மன்னா, இழந்த நாடு, உன்னை விட்டு பிரிந்த செல்வம் அனைத்தும் இனி உன்னையே வந்து அடையும். குமுதவல்லியுடன் குறையேதுமின்றி எடுத்த திருப்பணியை முடித்து திருமங்கையாழ்வார் என்ற திருநாமத்தோடு இப்பூவுலகில் புகழ்பெற்று வாழ்வாயாக. திருமாலே, வந்தாய், என் மனம் புகுந்தாய், மன்னி நின்றாய். பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். பெரியேன் ஆயிரபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்பொழில் சூழ் கரவாமலை வேங்கடவா, அடியே வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டரு. அந்த ஏழுமலையாருடைய கருணையை பரிபூரணமாக பெற்று நம்முடைய குறைவில்லாத புகழடைந்தார் திருமங்கையாழ்வார். அடுத்து தொண்டரடிப்புடி ஆழ்வாரை பற்றி இந்த தொண்டை சொல்ல போறேன். திவ்யநாராயணர் அப்படின்னு அவருக்கு மற்றொரு பேர் உண்டு. அவர் ஆண்டவனுக்கே தன்னை அடிமையாக்கி கொண்டவர். அவரை ஒரு ஆடரழகி தனக்கு அடிமையாக்கிக்கிறதா சபதம் செய்தார். அந்த சபதத்தை அவ எப்படி நிறைவேற்றான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ? சொல்றேன். ஆஹா, அற்புதமான நடனம், அழகான பாட்டு. நம் சோழ மண்டலத்தைச் சேர்ந்த இரு சகோதரிகளும் பரதக்கலையை நன்கு பயந்திருக்கிறார்கள். அமைச்சரே, இவர்களுக்கு வேண்டிய பரிசுகளை கொடுத்து பல்லக்கு பரிவாரங்களுடன் இவர்கள் இல்லத்திற்கு அனுப்பி வையுங்கள்.